ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி பிரியாணி. இந்த நாட்டுக்கோழி பிரியாணியில் வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டு செய்வாங்க. நாட்டுக்கோழி இது சேவல், நான் கோழின்ட்டு சொல்கிறேன். இது சேவல், பெரிய சேவலாக இருந்தது. அதை நல்லா கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இது கட்டியாக இருக்கிறதுனால குக்கரில் ஃபஸ்ட்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பிரியாணி தாளிச்சிக்கலாம். விசில் விட்டு எடுக்கிறதுக்கு கறி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மஞ்சத்தூள், அப்புறமா 4-5 மிளகாய், பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு கல்லுப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் நம்ம அரிசி உரைச்சிக்கலாம். ஜீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி. இது சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் விட்டு செய்யலாம். பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், பிரியாணி ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு கடலெண்ணெய் விட்டுட்டு நெய் விட்டுட்டு பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வரலாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட பச்சை மிளகாய், புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட தக்காளி போட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரலாம் நல்லா வதக்கிட்டு அது கூட பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு க்ரீன் கலரும் ஒரு பேஸ்ட் அரைப்போம். அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறது இது கூட போட்டு நல்லா கறி வெந்ததுக்கப்புறம் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு இப்போ அரிசியை போட்டுக்கோங்க. ஜீரக சம்பா அரிசிங்கிறதுனால தண்ணி கரெக்டாக வைக்கணும், இல்லைன்னா ரொம்ப கொலன்னு ஆகிடும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். சூப்பராக வந்துருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு